நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இல்லை அப்படின்னா தமிழ் நியூ இயர்க்கு வந்து பண்ணலாம். இதில் வந்து புளி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் வறுவல், வெண்டைக்காயும் கேப்சிகம் போட்டு ஒரு வறுவல், இது மாதிரி நிறையா பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும். ஸோ ரொம்ப சொதன்னு வேகக்கூடாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு நல்லா கோல்டு வாட்டரில் நம்ம ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், நீங்கள் கடுகு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஸோ இதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலெல்லாம் நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது ரோஸ்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். எதுக்காக அப்படின்னா எல்லா மசாலாவும் சேர்ந்து அந்த காலிஃப்ளவர்லேயும் உருளைக்கிழங்குலையும் நல்லா வந்து ஏறணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தண்ணி ஊற்றாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகாது. அதுக்காக ஓவராகவும் நீங்கள் தண்ணி ஊற்றிட வேணாம். அப்போ சொதன்னு போய்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர், அதாவது ஆலு கோபி ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்பளம் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நீங்கள் உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம், உப்பு இல்லைன்னா. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது. காலிஃப்ளவரும் சரி, நமக்கு உருளைக்கிழங்கும் சரி, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணால், மசாலாவோட ரோஸ்ட் பண்ணால் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம். அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நான் ரோஸ்ட் பண்ண பீனட் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது. இது வதக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டு பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதை லைட்டாக வதக்கினா போதும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது. இதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/3 கப் போட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 1/2 கப் கூட போட்டுக்கலாம். அதாவது 100 கிராம் அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயிலர் ரைஸ் போட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏன் வந்து தேங்காய் முன்னாடியே வறுத்தேன்னா, நம்ம லஞ்சு அப்படிங்கும்போது நம்ம தேங்காய் மேலே போடும்போது என்ன ஆகுனா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக மட்டும் வதக்கிட்டால் நமக்கு வந்து அந்த ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸில் நம்ம கொடுத்துடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தூளெல்லாம் தலையெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அதை போட்டிங்கன்னா ஃப்ளேவரே மாறிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம், காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நார்மல் கொல்லம் ரைஸ் இல்லை வந்து தமிழ்நாடு பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் ரைஸ்னால் 2.5 கப் தண்ணி தான் வந்து இதுக்கு அளவு. கொல்லம் ரைஸாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு பொன்னியாக இருக்கட்டும், நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட பண்ணலாம். அதுக்கு 1.5 கப் தண்ணி போதும், 1க்கு 1.5. இப்போது இதை வந்து 5 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஸோ இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ பாருங்கள்
4 விசில் வந்தால் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஆற வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது எந்த சாதமாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடலாம். இப்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வறுத்த நிலக்கடலை, முந்திரி இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போடுவோம். பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணது. ஸோ இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணால் போதும். பெருங்காயம் போடலாம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் சாஃப்ட் ஆனால் போதும். வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கலாம். இதில் தக்காளி அரைச்சும் ஊற்றலாம், நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் போடலாம். ஒரு 6 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ சாப் பண்ண டைம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிடலாம். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இது அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்பப்போ எடுத்து கிளறினா போதும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக ஃபெனல் கூட போட்டுக்கலாம், அதாவது சோம்பு கூட தாளிக்கும் போது போட்டால் ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக, அதாவது சோம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டால். பட் அது வந்து போடும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா டோட்டலாக அது பிரியாணி ஸ்டைலில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ தண்ணி இது எல்லாமே வற்றிடுச்சு, தக்காளி இருந்த தண்ணி எல்லாமே. இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ரைஸ் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான பாயில்டு ரைஸ், இதுக்கு வந்து தேவைப்பட்டது ஒரு 2 கப் தேவைப்படும். நம்ம பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ரைஸ் தேவைப்பட்டதுனாலும் அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உப்பு போடலன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி ரொம்ப கலராக இருந்தால் நல்ல கலராக இருக்கும், இல்லைன்னா அது நார்மலாக இருக்கும். ஸோ இது ட்ரெடிஷ்னலாக தக்காளி ரைஸ் எப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலேயே வந்து நீங்கள் பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கொங்குநாடு கிராமத்தில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து இஞ்சி தேவையில்லை, இஞ்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவரே மாறிடும். அது வந்து லெமன் ரைஸ்க்கு மட்டும்தான் போடணும், தக்காளிக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ கொத்தமல்லி கூட ஆப்ஷனல் தான். ஸோ இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைன்னு சொல்லலாம். முதல்ல காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதனோட ஃப்ளாரட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலிஃப்ளவர்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், பக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காலிஃப்ளவரில் அதுக்காக மருந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு நாம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் பார்ட். இதை நீங்கள் பண்ணாமல் விடக்கூடாது. தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க, தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு திரும்ப வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் போட்டு இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆகலைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே வந்து கடுகடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் தண்ணி வடிச்சிட்டு வச்சலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடலைப்பருப்பு, கியூமின், வெங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை வர மிளகாய் கூட போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், ஸோ நீங்கள் ஃப்ளேவருக்காக எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த பவுடர் வேணாலும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் போடுவோம். இந்த டைமில் நல்லா வந்து வதக்கணும். ஸோ அந்த மசாலாவெல்லாம் இறங்கணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு
இதை வந்து திரும்ப நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மசாலாவெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் ஏறிடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து இப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து தக்காளி சாதமாக இருக்கட்டும், கூட காலிஃப்ளவர் ரோஸ்ட்டாக இருக்கட்டும், எதையுமே மீதி வைக்க மாட்டாங்க. டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி தான் எல்லாமே. எப்போவுமே லஞ்ச் பாக்ஸில் போடும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் ஸ்டீம் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புளி சாதமும் பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து டெம்பிள் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நம்ம அப்பளமும் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 2 நாள் வச்சுக்கிற மாதிரி புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு நம்ம அதனோட விதையெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். நம்ம ஏன் வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோன்னா ஹாட் வாட்டரில், அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த புளி பேஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது அரிசி எடுத்துக்கலாம். சோனா மசூரி ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப் நம்ம போட்டுக்கலாம். அதாவது சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது 2 கப்புக்கு ஒரு 5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20-30 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டோன்னா பர்ஃபெக்டான ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஆற வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஒன்றோடனும் ஒட்டி அந்த புளிசாதம் வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். ரொம்ப சோகியாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. வறுத்து நம்ம ஒரு சிலதை அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, மிளகு, அதுக்கப்புறம் எள்ளு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வெடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெந்தயத்தையும் தனியாக அரைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கலாம், இல்லை கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஒரு குட்டி அம்மிக்கல்லில் போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் வெந்தய பொடி கூட நீங்கள் போட்டுடலாம். இந்த புளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தய பொடின்னு சொல்லலாம். இது ஆற வச்சுட்டு நீங்கள் அரைங்க. ரோஸ்ட் பண்ணோன்னு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே. நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா பீனட், ரோஸ்ட் பண்ண பீனட் போட்டுக்கலாம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். இது தேவையில்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பெருங்காய பவுடர் கூட போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் நான் 1 போட்டிருக்கேன், நீங்கள் 2-3 கூட போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வெந்தய பொடியை நம்ம போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கணும். இது ப்ரௌன் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் போடுறோம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த புளியை 2வது தடவை புளியை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ புளி வந்து பச்சையாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வேகணும், நம்ம வேக விடணும், அதாவது கொதிக்க விடணும். நீங்கள் பச்சை புளியோதரை கூட பண்ணலாம். இது வந்து டெம்பிள் ஸ்டைல். நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அது வந்து ஒரு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா திக்காக அடித்தேன். இப்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஜாகரி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அதுவும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும்.
இப்போது இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நல்ல பாயில் பண்ணி வச்ச ரைஸ், அதாவது நல்லா ஆற வச்ச அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி, பெப்பர், அந்த எள்ளு பொடி, எள்ளு மிளகாய் பொடி எல்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஒயிட் ரைஸ் தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பெல்லாம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். எல்லா ரைஸையுமே இதில் நம்ம போட மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்த புளியோதரை பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 வீக் கூட வச்சுட்டு செய்யலாம். ஸோ எதுவுமே கெட்டு போகாது. நான் உப்பு பார்த்துட்டு திரும்ப தேவைப்பட்டால் நான் உப்பு போடுறேன். ஒரு சிலர் வந்து உப்பு போட்டே வந்து சாதத்தை வேக வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டியதில்லை. இது பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. மேலே 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த நல்லெண்ணெய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான தமிழ்நாடு ஸ்டைல் புளியோதரை, அதுவும் டெம்பிள் ஸ்டைல். இதுக்கப்புறம் நம்ம அப்பளம் பொரிச்சுக்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். நான் அரிசி அப்பளம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் போட்டு பொரிக்கிறேன். இதனோட வீடியோவும் வந்து நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பச்சரிசி அப்பளம். நல்ல ஒரு லஞ்ச் காம்பினேஷன் சொல்லலாம், லஞ்ச் காம்போன்னு சொல்லலாம். நீங்கள் உளுந்தப்பளம் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு வாழை இலையில் நம்ம போட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் அதில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வாழை இலையில் போடும்போது. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கிற பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப மசாலா எதுவும் இல்லாமல். ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. ஓரளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், தண்ணியும் தேவையில்லை. நான் வந்து அயன் காஸ்டிங் பேனில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா கழுவுனதுக்கப்புறமா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய க்யூப்பாக போட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா வேகாது, அதாவது ரோஸ்ட் பண்ணும்போது வேகாது. ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டுக்கலாம். இது தக்காளி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எலுமிச்சை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம், பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கை போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உப்பு தேவையான அளவெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா லைட்டாக மூடி வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரம் மசாலாலாம் தேவையில்லை. ஏன்னா புளி சாதத்தோடு சாப்பிடும்போது கரம் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நான் உப்பு போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எந்த ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக், அலுமினியம், சில்வர் எல்லாத்த விடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்க்க போகிறது மாங்காய் சாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கேப்சிகம் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை கேப்சிகம் போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அதாவது மிளகாய் தூள். நம்ம இதையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போது
அது எடுத்ததுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். உப்பு போட்டுட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர்லாம் போட்டுட்டு நம்ம இதையும் வதக்குவோம். முதல்ல அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இப்போ நான் போட்டுக்கிறது கொத்தமல்லி பொடி. இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, K1 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிரெயினுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்கும். மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது. ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண கேப்சிகத்தை போட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ வெயிட் லாஸ்னு போகிறவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வெஜிடபிளில். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்டானது மாங்காய் சாதம். இது ரெண்டையுமே வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுத்து விடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ராம் மேங்கோ ரைஸ். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது தோல் எடுக்க வேணாம். அரை மாங்காய் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல நம்ம துருவினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா சின்னதுலேயும் துருவலாம். இது வந்து வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். அதனுடைய புளிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மத்தியானம் சாப்பிடும்போது. இப்போது நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் இதில் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச மாங்காய் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வதக்க வேணாம். ஸோ பாருங்கள், இப்போவே நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே ரைஸை வந்து வடித்து வச்சுட்டேன். ஒரு 1.5 கப் ரைஸ் போட்டால் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1.5 கப் நான் பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சேன் பாசுமதி ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். வெண்டைக்காய் வதக்க ஒரு 5லேருந்து 8 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாங்காய் சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, ஊறுகாய் இது மாதிரி எடுத்துக்குவாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெண்டைக்காயும் கேப்சிகமும் போட்டிருக்கேன்.